இருக்கிறதுல தலைவலி என்னன்னா வீடியோ எடிட்டிங் பண்ணுறது சரியா. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட எடிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து நம்மளோட எடிட்டிங்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம சேனலுக்கு. ஸோ அவங்களுக்கு எதுக்கு நம்ம ஒர்க் லோட் கொடுக்கணும், ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கிறாங்க. ஸோ ஓகே, நான் அவங்கள விட்டுட்டு சரி நம்ம எடிட் பண்ண உட்காரும் போது கொசு அடிச்சு கொல்லுது. ஏசிலேயே உட்காந்தாலும் கூட உடம்பு ஹீட்டு. சரி ஏசி விட்டு வெளில வந்து காற்று வாங்கினோன்னா கொசு கடியாக இருக்குது. சட்டுன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. பார்த்தோன்னா சோஃபா இருக்கு இல்லையா, சோஃபாவை ரூம்லேருந்து தூக்கியாச்சு. சோஃபா தூக்கிட்டு ஒரு டென்ட்டு, குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஒரு டென்ட் ஒன்று வாங்கி கொடுத்தேன், கொசு டென்ட்டு மாதிரி. வீடெனா க்ளீன் பண்ணும்போது சடனாக எனக்கு கிடச்சிது. ஸோ அது ஒன்று போட்டு நான் உட்காந்துருக்கேன். காற்று அடிக்குது, கொசு தொல்லையே இல்லை. பாருங்கள் தெரியுதா. ஸோ டென்ட்டு மாதிரி போட்டு வச்சிட்டேன். ஏன்னா போட்டுட்டு மாடியில் உட்காந்துருக்கேன். தெரியுதா, ஜூம் போய் காட்டுறேன் தெரியலையா. ஸோ மாடியில் உட்காந்துட்டு இங்கே சோஃபா போட்டுட்டு ஜாலியாக உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு மாடியில் அப்படியே காற்று வாங்கிட்டு. ஸோ இப்போ கொசு தொல்லையை இது பண்ணியாச்சு, சால்வ் பண்ணியாச்சு. உங்கள் வீட்லேயோ வந்து இந்த மாதிரி கொசு தொல்லை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ மாடியில் உட்காரும் போது சேர் போட்டு உட்காந்து மேலே போட்டு உட்காந்துருங்க. காற்று நல்லா வருது. 4-5 கொசு உள்ளே வர ட்ரை பண்ணிட்டு அவங்களால முடியல. ஸோ நான் இங்கே உட்காந்து ஜாலியாக எடிட் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு நான் கீழே போய்டுவேன். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.